வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் ஒரு கார சட்னி செய்ய போகிறோம். இந்த கார சட்னி எங்கள் மண்டப ஸ்டைலில் பண்ணுறோம். இந்த கார சட்னி கேட்டவர் கோவிந்தராஜனுங்கிறவர். அவருக்காகவே இன்னைக்கு இந்த கார சட்னி ஸ்பெஷலாக போட போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை வாங்க பார்க்கலாம். இந்த கார சட்னிக்கு தேவையான பொருள் 3 வெங்காயம் பெருசாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது 200 கிராம் இருக்கும். தக்காளி 150 கிராம் தக்காளி வச்சுருக்கிறேன், ஆப்பிள் தக்காளி. வரமிளகா, கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு புளி, உப்பு, பூண்டு, கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து, தேங்காய், ஆயில், பொட்டுக்கடலை. இந்த கார சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்தாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு வதக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பத்தை வச்சுட்டோம். ஒரு 25 ml ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிருக்கிறோம். இதுக்கு 2 டீஸ்பூன் உளுந்து போடுறேன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, லேசாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பையும் உளுந்தையும். ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வதங்கிருச்சு. இப்போ ஒரு 6 பச்சை வரமிளகா போட்டுக்கலாம். 6 மிளகா போட்டுக்கிறேன். வரமிளகா இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பு விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உப்பி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் பச்சை வாசம் அடிக்கும். இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு புளி போடுங்க. இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். புளியை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிங்க. ஒரு 5 பல் பூண்டு போடுறோம். அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கிறோம். அந்த 3 வெங்காயம் வச்சிருந்தது, 3 வெங்காயம் 200 கிராம் இருக்கும். இந்த 3 வெங்காயத்தை வெட்டி போடுறேன். நாங்கள் மண்டபத்துக்கு பெருசு பெருசாக வெட்டி போடுவோம். அதே மாதிரி வெட்டி போட்டிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் நைஸாக வெட்டினா வெட்டிக்கிடுங்க. இந்த அளவுக்கு ஒரு அரை வேக்காடு தக்காளி வெங்காயம் வந்துருச்சு. அரை வேக்காடு கண்ணாடி பதம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் 150 கிராம் தக்காளி வச்சுருக்கிறோம். தக்காளி வெட்டி போட்டுக்கலாம்.
வெங்காயம் மர வேக்காடு வெந்ததுக்கப்புறம் வெட்டி தக்காளி போடுங்க. ரெண்டு ஒட்டுக்கா போட்டிங்கன்னா வேகாது. தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம். இப்போ ஒரு ஒரு சில்லு தேங்காய் வச்சிருக்கிறேன். அதில் பாதி போட்டால் போதும். இந்த மாதிரி சும்மா ஒரு கைப்பிடி அப்படி பிடிக்கிற அளவுக்கு போட்டால் போதும். நிறைய தேங்காய் வேண்டாம். அதே எந்த அளவுக்கு கடலப்பருப்பு போட்டோமோ அதே அளவுக்கு வேர்க்கடலை 2 ஸ்பூன், அதே அளவுக்கு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஜஸ்ட் 2 ஸ்பூன் போட்டால் போதும். வேர்க்கடலை 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், கடலப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த 200 கிராம் வெங்காயத்துக்கு. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. தேங்காய் 2 ஸ்பூன் கொஞ்சம் ஒரு பிடி போட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்தாச்சு. சட்னி ஆஃப் பண்ணிடலாம். இந்த இளம் சூட்டில் 2 கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ சட்னி வதங்கிருச்சு. சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. அடுத்து தாளிப்பு போடலாம். ஒரு 25 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இருபத்தஞ்சு மில்லி ஆயில் ஊற்றிட்டோம். ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 5 உளுந்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கலர் போட்டுக்கலாம். கடுகு பொடிஞ்சிருச்சு. ஒரு 4 குண்டு வரமிளகா சட்னிக்கு தலைக்கு போட்டுக்கலாம். ஒரு 5 கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச சட்னியை தூக்கி தாளிப்பில் கொட்டிடலாம். ஒரு அருமையான கார சட்னி ரெடி.
இந்த மாதிரி கார சட்னி வச்சு ஒரு 4 இட்லி சாப்பிட்டோம்னா 20 இட்லி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சட்னி சாப்பிடும்போதே அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மைசா ராஜன்.